வெல்கம் டு கோட் எக்ஸ்பிரஸ் சேனல். ஸோ நீங்கள் சென்னையில் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி ஏரியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நானும் சென்னையில் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா காஷி இன்ஃபோடெக் தான். ஸோ அங்கே உங்களுக்கு ஐடி ரிலேட்டடாக மற்ற டொமைன்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ராக்டிக்கலாக ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லி தருவாங்க. ஸோ அங்கே நான் கற்றுக்கிற விஷயங்கள ஒன்று ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப்பிக்கில் வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஒரு சிஸ்டம் கிட்ட ஒரு செயல் வந்து பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளால் இப்போ ஒரு ஹியூமன்லேருந்து இன்னொரு ஹியூமனை வந்து ஒரு வேலை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து என்ன தேவையோ அதை வந்து நம்ம சொல்லிடலாம். அந்த ஸ்பீச்சை கேட்டு அவங்க அந்த ஒர்க்கை பண்ணிடுவாங்க. பட் சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஒரு கோட் ரைட் பண்ணால் மட்டும்தான் அது அந்த லாங்குவேஜுக்கு அந்த சிஸ்டமுக்கு புரியணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா தான் அதுக்கேற்றாப்புல அவுட்புட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ ஒரு சிஸ்டமும் ஒரு ஹியூமனும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக கொண்டு வந்து தான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1940s 1950s வந்துச்சு. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து லாங்குவேஜஸ் வந்து C++ இந்த மாதிரி சொல்லுவாங்க, C++. ஸோ அது கிடையாது. ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோபால் அண்ட் ஃபார்டன் அப்படின்ற லாங்குவேஜஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா 1960s 70s அந்த காலகட்டங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சி அப்படின்ற லாங்குவேஜஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1980s 90s அந்த காலகட்டங்கள் தான் நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா C++, ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் வந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது. அண்ட் தென் ஸோ இந்த லாங்குவேஜஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. 3 டைப்ஸ் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அண்ட் லோ லெவல் லாங்குவேஜஸ் அண்ட் டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜஸ் இருக்கு. ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பைத்தான், ஜாவா அண்ட் C++ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியராக வந்து ஹியூமன் லாங்குவேஜ்லேருந்து மிஷின் லாங்குவேஜ் கோடுக்கு ஈஸியாக நம்ம வந்து இன்டர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோ லாங்குவேஜஸ் வந்து மெஷின் கோட் தட் க்ளோசர் டு கம்ப்யூட்டர் நேட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் ப்ரொவைட் மோர் கண்ட்ரோல் ஓவர் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா SQL அண்ட் HTML இருக்கு. SQL வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் கண்டி யூஸ் பண்ணுவோம். HTML வந்து வெப் பேஜஸ் கண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் MATLAB வந்து சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் அப்படின்றதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் தென் டேட்டா டைப்ஸ்ன்றது இருக்கும். ஸோ ஒரு வேல்யூஸை நம்ம குரூப் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் அப்படின்றது தேவைப்படும். அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு அது என்ன டைப் பண்ணுறதை நம்ம மென்ஷன் பண்ணணும். லைக் வந்து இன்டீஜர்ஸ், அதாவது 1 2 3 அந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸ் இருந்தால் இன்டீஜர் டேட்டா டைப் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். ஃபேக்சுரல் நம்பர்ஸ் இருந்தால் ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. அண்ட் தென் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் கோடை வந்து நம்ம திரும்ப ரைட் பண்ணுறதா இருந்தால் அந்த கோடை நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டு வச்சுட்டு ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், டேட்டா அனலிசிஸ், கேவ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோப்லேயே இருக்கும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்ற ஒன்று இருக்கிற வர சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து எனக்கு மேலேயாது. ஸோ நீங்கள் தாராளமாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம். ஸோ கோட் எக்ஸ்பிரஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக அப்டேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.